சித்தப்பா பேரன் வந்து திடீர்னு 4 மணி இருக்கும் கரெக்டாக. அப்போ ஓடி வந்து சித்தப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, ஷாக்கிங்காக இருந்தது. என்ன இது திடீர்னு இறந்துட்டாருன்றாருன்னு அவன் பின்னாடியே நான் ஏஞ்சி ஓடிட்டேன். இப்படியே இறங்கி ஓடிட்டேன். ஓடிட்டு பிறகு அப்புறம் அங்கே போனால் எல்லாம் வந்து என்னை பார்த்து ஒரு ஓரமாக போயிட்டுருக்காங்க. சரி என்னாச்சு ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கே போனோடனே ஒரு மாதிரி ஆகிட்டேன் நானே. எனக்கு ஒன்றும் புரியல. அங்கே போனது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வந்து எங்கள் அப்பா இறந்து போனார். அவர் எப்படி இறந்து போனாருன்னா, அந்த மனித கழிவு அள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செப்டிக் டேங்க்கில் வந்து ஒரு கான்ட்ராக்டாக ஒரு நாள் கூலிக்காக வந்து வேலை செய்ய போயிட்டு அதில் விழுந்து இறந்துட்டார். அப்போது எனக்கு வந்து நான் 3rd ஸ்டாண்டர்ட் தான். என் தங்கச்சி என்னை விட ஸ்கூலுக்கே போகல. 1st ஸ்டாண்டர்ட் அந்த சேர்க்குறதா பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்தது கூட எங்களுக்கு தெரியாது. இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னோடனே அம்மாவுக்கு வந்து அந்த ஸ்பாட்லேயே சுயநினைவெல்லாம் இழந்துட்டாங்க.